இந்த நிலத்தை நாம் வசீகரிக்க நம் வீட்டில் ரிஷப ராசியினுடைய தன்மை எங்கு இருக்கிறதோ அதை நாம் அதிகமாக பராமரித்து பயன்படுத்தி சுக்கிரனுக்குரிய செயல்களை எல்லாம் அந்த இடத்தில் செய்யும் பொழுது நாம் வெற்றி பெறலாம். இந்த ரிஷப ராசியில் அதிகம் வலுவடையக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரனுக்கு உரிய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்று வலம்புரி சங்கு, இரண்டாவது ஸ்ரீ சக்கரம், மூன்றாவது முத்து, நான்காவது மாக்கோலம். இப்போ இந்த 4 பொருளும் நம்ம ரிஷபராசிக்காரகம் வீட்டில் எங்கு இருக்கிறதோ அங்கு இந்த பொருளை எல்லாம் அமைக்கும் பொழுது ஒரு தனி மனிதனுக்கு சுக்கிரனுடைய ஆளுமைகளை அது அதிகப்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் ஐதீகம். சரி, இப்போ ரிஷபராசிக்காரகம் ஒரு வீட்டில் எங்க இருக்கிறது அப்படின்னா தலைவாசல். பொதுவாக இந்த தலைவாசல்ல ஒரு காலகட்டத்தில், இப்போ யாரும் அதை செய்வது கிடையாது, வலம்புரி சங்கு பிரதிஷ்டை அப்படின்னு ஒன்று செய்வது உண்டு. இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அதை நவரத்தினங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் பரிணாமத்தில் வந்துட்டோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வலம்புரி சங்குக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா முத்துக்கள், நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி இது போன்ற நிலையெல்லாம் வைத்து அந்த திருநிலையை வைப்பார்கள். ஏன்னா திரு என்றால் லக்ஷ்மி, நிலை என்றால் நிலைத்திருக்க செய்பவள். அப்போ நம்ம வீட்டில் நிலையாக செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா அது தலைவாசல் மட்டுமே. அப்போ இந்த தலைவாசல்ல கட்டாயமாக வெள்ளியில் ஸ்ரீசக்கரம் பதித்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக வலம்புரி சங்கில் நாம முத்துக்களை வைத்து நிலைக்கு அடியில் அல்லது வரவேற்பு அறையில் நாம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது கட்டாயமாக இங்கு ரிஷபராசியினுடைய காரகம் செயல்பட ஆரம்பிக்கும். சரி, அதற்கு அடுத்தபடியாக பச்சை அரிசி அப்படின்றதும் சந்திரனுக்குரிய காரகம்தான். இந்த பச்சை அரிசியினுடைய தன்மையாலையும் நம்மளால செல்வத்தை ஈர்க்க முடியும், நிலத்தை வசீகரிக்க முடியும். அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா மாக்கோலம். பொதுவாக மாக்கோலம் என்பது நிலவசியத்தை அதிகப்படுத்த கூடிய ஒரு விஷயமாகும். அப்போ நாம தலைவாசலுக்கு முன்பாக நல்லா புரிஞ்சுக்கணும், தலைவாசலினுடைய அடிப்படையில் நம்ம என்னைக்குமே கோலம் போடக்கூடாது, அந்த இடத்தில் விளக்கேற்றக்கூடாது. அதற்கு மாறாக தலைவாசலுக்கு முன் 2 படி 3 படி 5 படி இப்படின்னு வச்சிருப்பீங்க தெரியுமா, அந்த இடத்துல இந்த மாக்கோலத்தால குறியீடுகள் போடலாம். என்ன மாதிரியான குறியீடுகள் போடலாம் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய குறியீடுகளை போடலாம். அப்போ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய குறியீடுகளும் இந்த சந்திரன் காரகமான மாக்கோலத்தால் நம்ம போடும் பொழுது கட்டாயமா நமக்கு செல்வ வளம் என்பது பெருகும்.